எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுக்கிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோட தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பன் தான். பன்னு எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பன்னுனாலே எல்லாருக்கும் ஞாபகம், பன்னை பிச்சு அந்த டீயில் தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஏழைகளின் கேக்குன்னு கூட சொல்லுவாங்க. அந்த பண்ணை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக வீட்டில் பண்ணலான்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக அந்த நண்பர்கள்னால் மறக்காமல் ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் பில் பட்டன் டிங்கின்னு தட்டி விடுங்க. மேலே ஆல் நோட்டிஃபிகேஷன் டாங்கன்னா ஆன் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற இது வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மறக்காமல் எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கை ஷேரை தட்டி விடுங்க. வாங்க இப்போ பன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் பால் எடுத்துருக்கோம். ஒரு கிளாஸ் பால் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும், ரொம்ப சூடாலும் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். அப்புறம் சர்க்கரை ஒரு ஸ்பூன், அப்புறம் ட்ரை ஈஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க, ட்ரை ஈஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க, அது ஒரு ஸ்பூன். இதெல்லாம் மூணுக்கே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா இப்போ நம்ம ஈஸ்ட்டை போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ் நாங்கள் வச்சுருந்தோம். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த புளிச்சு போய் இந்த மாதிரி நுரத்தலை இருப்பாருங்க, உப்பி வந்திருக்கு. இப்போ வந்து மாவு சேர்த்து நம்ம அடுத்து என்னென்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ மாவு மைதா எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு பால் விட்டு கொஞ்சம் பிணைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கையில் இப்படி ஒட்டுற மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பிசைய தான் அந்த கையிலேருந்து ஒட்டுற தன்மை போகும். பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. ஒட்டலை பாருங்கள், அந்த ஸ்டிக்கினஸ் போயிடும். நீங்கள் அதை பிணைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ் போயிட்டு நல்லா சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு மாவு. நல்லா பிணையணும். வேறு பிணைஞ்சாச்சு. இப்போ இதில் பட்டர் ஒரு அலசி சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. பார்த்துருப்பீங்க பாருங்கள், நம்ம பட்டரை எல்லாமே போட்டு பிணைஞ்சோம். அந்த பிணையும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாசனை, அந்த பட்டரு, அந்த பால் ஊற்றுறது, ஈஸ்ட் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ சூப்பர், ஒரு அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இது வந்து ஒரு 1 hour நம்ம ஊற விட்டோன்னா இது அப்படியே டபுள் த சைஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி பேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு ஊற வச்ச இல்லையா, அது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், டபுளாக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ செம்ம சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காக இது பெருசாக இருந்துச்சு இல்லையா. இப்போ நம்ம அதை வந்து திருப்பி பிணைஞ்சிப்போம். பிணைஞ்சிட்டு இப்போது நமக்கு இப்போ வந்து நான் 12 உருண்டை இதில் இது பண்ண போகிறேன், சின்ன சின்னதாக. இப்போ பார்த்தீங்கன்னா இது 12 இதுவாக பிரிச்சுட்டேன். 12 இதுவாக பிரிச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை பன்னுக்கான ஷேப்பு ஊட்டி வச்சுக்கணும்.
இப்போ எல்லாமே நம்ம பிணைஞ்சிட்டோம் ஃபுல்லாக. திருப்பி ஒரு 20 மினிட்ஸ் இதை ஊற வைக்கலாம். மூடி 20 மினிட்ஸ் அது வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா இது டபுள் த சைஸ் வந்திருக்கு. இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வைக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு தட்டில் வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம போன பிஸ்கெட்டில் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகி இதுவாகிடுச்சு, கருகிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு தட்டை காலியாக தான் விட போகிறேன். அதுக்கு பதில் இந்த பைப்பை போட்டு கொஞ்சம் கேப் வேணுன்றதுனால இந்த பிவிசி பைப் வந்து நான் இப்படி ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு இதுக்கும் தட்டுக்கும் இன்னொரு தட்டுக்கும் கொஞ்சம் கேப் வேணும். ஏன்னா அது பொங்கி வரும்போது அப்போ அந்த கேப் வேணும். ஃபஸ்ட்டு தட்டு இப்போ வச்சுட்டோம். பட்டர் தடவிட்டேன். இப்போ இதில் பட்டர் தடவியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இதில் வச்சோம். இப்போது அந்த ரெடி பண்ண கப்பை இதில் வச்சுருவோம். இதுலேயும் அந்த 4 பீஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் அப்ளை பண்ணிக்கலாம். காய்ச்சின பால், இப்போ இதில் வச்சுக்கலாம். இப்போ எல்லா தட்டுக்கும் பால் தடவியாச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பன் வந்து பக்கம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கோன்ட்டு. 12 பன் ரெடி பண்ணியிருக்கேன். இது பக்காவாக எப்படி கிரில் ஆகி எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம கிட்ட வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இது எல்லாமே பண்ணியிருக்கோம். இதுக்கு மைக்ரோ ஓவன் தேவையில்லை, குக்கர் தேவையில்லை, சாதாரண ஒரு பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம். ஆல்ரெடி நான் சால்ட்டு போட்டு அதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ அதுக்குள்ளே வைப்போம். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதோட சாஃப்ட்னஸ், இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ தரேன். எங்கேயும் போயிடாதீங்க, வெயிட் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அந்த இட்லி பாத்திரத்தை வந்து அந்த குண்டாக்குள்ளே வச்சு மேலே சுற்றி ஃபாயில் பேப்பர் வச்சு அந்த ஹீட் வெளியில் வராத மாரி மேலே ஒரு பாத்திரம் வச்சேன். ஏன்னா போன தடவை நம்ம பிஸ்கெட் பண்ணும்போது மேலேயே கவர் பண்ணோம். இது ஏன்னா பிஸ்கெட் பெருசாக எழும்பாது, இது வந்து ரொம்ப பன் எழும்பும். ஸோ அந்த பாத்திரம் ஃபாயில் பேப்பர் வச்சு மூணுனா கரெக்டாக இருக்காது. அதனால தான் நான் இந்த ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ இது வந்து எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுருந்த வெண்ணெயை இதில் தடவிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பன் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த பட்டர் கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இதை நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. பட் ஆனால் அந்த சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ன்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா சால்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி நல்லா இருக்குது, நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதில் எந்த ஒரு குறையுமே இல்லை வெந்ததில். எனக்கு என்னென்னா இதோட டெக்ஸ்டர் வந்து அந்த ப்ரௌனிஷ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனிஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரௌனிஷ் ஃபுல்லாகவே வரல. ஸோ நான் வச்ச அந்த இட்லி குண்டானில் வச்ச அந்த ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் டைம் நான் சார்ட் அவுட் பண்ணுவேன். கண்டிப்பாக அடுத்த தடவை இன்னும் பெட்டராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக இதுக்கு நான் கொடுக்க போகிற ரேட்டிங் 5க்கு 2. ஏன்னா எனக்கே தெரியும் இது கொஞ்சம் சொதப்பலில் தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா சால்ட்டி அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸை பொறுத்த வரைக்கும் சூப்பருங்க, அது சான்ஸே கிடையாது. சாஃப்ட்னஸ் அருமையாக வந்திருக்கு. பட் டெக்ஸ்டர் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. டேஸ்ட்டில் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், டேஸ்ட் கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கனால எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் 5க்கு 2. பட் மற்றவங்களுக்கு இது எப்படி பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியல. சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெக்கார்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் பெல் பட்டனை டிங்கின்னு தட்டி அது மேலே கால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இதுமாரி வீடியோஸ், எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ்லேருந்து எல்லா வீடியோஸும் வந்து சேரும். கண்டிப்பாக நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் ஷேர் லைக் தட்டி விடுங்க. பாய்.